வணக்கம் மக்களே. இந்தியா vs இங்கிலாந்து 4th டெஸ்ட் தான் நடக்குது. டாஸ் அடித்த இங்கிலாந்து மேட்ச் அடிக்க பவுலிங்கை சூஸ் பண்ண நம்ம ஓப்பனர்ஸ் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் விக்கெட்டே விடாமல் ஆட அப்பப்போ பவுண்டரியாக தேட 50 அடிக்க போகிறப்ப ராகுல் அவுட்டு. அடுத்து வந்த சாய் பேய் மாதிரி ஆட 50 அடித்த கையோட ஜெய்ஸ்வாலை தூக்கிட்டாங்க. அடுத்து வந்த கில்லோ ஸ்ட்ரோக்கு கிட்ட காலி முடிஞ்சதுரா சோழின்னு நினைக்கிறது உள்ள சாய் வெளியில் ஆடுற நேரமாக பார்த்து பந்த் இன்ச்சுரியாக்கி வெளியில் போக ஜடேஜாவும் தாகூரும் தான் டீமை தூக்க போகிறாங்கன்னு பார்த்தா ஆகலை. தாகூர் ஒரு 40 போட காலி. வலியோட பந்து வந்து ஆட 50 அடித்து அடுத்தடுத்து வந்தவங்க ஸ்ட்ரோக்ஸ் கிட்ட உடனே காலியாக இந்தியா 358க்கெல்லாம் அவுட். உசுர கொடுத்து பவுலிங் போட்ட ஸ்ட்ரோக்ஸுக்கு 5 விக்கெட் ஆளு. இந்த டார்கெட் எதிர்த்து பேட்டிங் ஆட வந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் நொறுக்கு. இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் 2 பேர் நம்ம ஆளுங்களை பொழந்து போட்டு ஆட நம்ம ஆளுங்க விக்கெட்டை தேட ஒரு 4 அடித்து 2 பேர் 50 போனால் போகுதுன்னு சொல்லி டிராவலிங் ஒரு 80க்கு அவுட் ஆக அடுத்து வந்த பவுப்பு நான் வட்டி என்ன சும்மா ஆகும்னு சொல்லி ஒரு 50 போட செஞ்சுரி அடிக்காமல் டக் அவுட். ரூட் வந்து ஒரு 30 பால் கட்டையை போட கடைசியில் ரூட்டே ஃபார்முக்கு வந்து ஒரு செஞ்சுரியை போட பக்கத்தில் ஸ்ட்ரோக்ஸ் கம்பெனியை போட டீம் எங்கேயோ போய்கிட்டு யார் விட்ட சாபமோ தெரியல. ஸ்ட்ரோக்ஸ்க்கு இன்ஜுரி ஆகி போக ரூட் 150க்கு காலி. அடுத்து யாரும் ஒழுங்காக ஆடாமல் சொதப்புன்னு சொல்லிட்டு இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் ஹேப்பியில் குதிக்க திடீர்னு இன்ஜுரியில் போன ஸ்ட்ரோக்ஸ் செஞ்சுரியை போடுவோன்னு சொல்லிட்டு உள்ள வர 50 அதோட செகண்ட் டே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஸ்ட்ரோக்ஸ் கையோட ஒரு செஞ்சுரியை போட மலை மாதிரி இருக்க டார்கெட் எடுத்தாண்ட இந்தியா அணி ஓப்பனிங்லேயே 2 விக்கெட் அவுட். அடுத்து அந்த கில்லு ராகுல் கூட சேர்ந்து ஒரு அருமையான டெஸ்ட் நாக்க போட 2 பேர் 50 செஞ்சுரி அடிக்க போகிற நேரத்தில் ராகுல் அவுட்டு. கில்லு செஞ்சுரி போட்ட கையோட அவுட். அடுத்து அந்த ஜடேஜாவும் சுந்தரும் சேர்ந்து டீமை ஒரு வழியாக தூக்கி இந்தியன் டீம் தோக்காமல் காப்பாற்றிட்டாங்க.